எங்கெல்லாம் சிறப்புற செய்கிறானோ அங்கெல்லாம் ஒரே ஒரு சொல்லாடல், ஒரு பெரிய மொழி சொல்லப்படும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. அந்த புறநானூற்றை எழுதிய மாவீரன் பிறந்த மகிபாலன் பட்டியின் அருகாமையில் என்று பேசுவதில் நான் மிக பெருமையும் சிறப்பும் கொள்கிறேன். இந்த பகுதி இருக்கு பாருங்க, இது பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதி. பொன்னன் அமரன் என்ற இரண்டு பெரும் அமைச்சர்கள் இருந்து ஆட்சிமை பொருந்திய பகுதியினால் இது பொன்னமரவாதி என்ற பெயர் பெற்றதாகவும் சொல்லுவாங்க. வேலு நாச்சியார் வந்து நடந்த மண் இது. கண்ணகி பெரும்பாட்டி இங்கு வந்து நின்ற மண் இது. சின்னமலை போரிட்ட மண் இது. இந்த மண்ணுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் தான் ஆணித்தனமாக தூணாக இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் ஆஃப் பண்ணிடுவாங்க, கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மண்ணில் பேசுறதுல நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நாம் தமிழர் கட்சி எதுக்கு தமிழ்நாட்டில் தேவை? நான் வர்ற வழியில ஒரு செய்தி பார்த்தேன், உண்மையிலே வருத்தமா இருந்தது. எங்க அண்ணன்லாம், சில அண்ணன்களை சொல்றேன், ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க. ஏன்னா இன்னையில இருந்து 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாயிருச்சு. எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும் போதும் கூட எவ்வளவு தைரியம் வேணும், பாட்டிலுக்கு 10 ரூபா ஏற்றிருக்காங்க. வயிறு எரிகிறது. நமக்கு சிலிண்டர் விலை ஏறினா பிரச்சனை இல்லை, பெட்ரோல் விலை ஏறினா பிரச்சனை இல்லை. ஆனா கோட்டர் விலை ஏறிடுச்சுன்னா நம்ம எல்லாம் வருத்தப்படுறோம். இதை பேசுவதற்கு மக்கள் எதுக்கான தேவைக்காக வாழ வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு ஒரு கட்சி தேவை. அதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி. இன்றைய தினம் இந்திய அரசாங்கம் பட்ஜெட் வெளியிட்டு இருக்கு. 2024-25க்கான பட்ஜெட் வெளியிட்டு இருக்கிறாங்க. நிதி அறிக்கை, திட்ட அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, என்னெல்லாம் சொல்லப்படல, அதெல்லாம் நம்ம பிரச்சனையே கிடையாது. மாறாக நமது பிரச்சனையை வேறு விதமாக திசை திருப்புறாங்க. நான் இங்க வந்து கேட்டேன், இங்க ஏதாவது ஒரு இடத்துல ஐயா கணியன் பூங்குன்றனார் அவருடைய பெயர் இருக்கா அப்படின்னா, சமீபத்தில் திறந்த உழவர் சந்தைக்கு வரைக்கும் கருணாநிதி அவர்கள் பெயரை வச்சிருக்கோம். நியாயமாக பேசுவோம். என் தங்கச்சி அணி சொன்ன மாதிரி தான், ஒரு அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவங்களால் நிர்வகிக்கப்படுகின்ற அந்த தலைவர் பேர்ல தான் நாங்க வர்றதெல்லாம் கொண்டு வருவோம். அப்படின்னா இதே திமுக அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற சாராய கடைக்கும் கலைஞர் கருணாநிதியினுடைய டாஸ்மாக் என்றெல்லாம் வச்சிருக்கணும். ஏன் வைக்கல? அதே மாதிரி கழிப்பிடங்களுக்கு அதே மாதிரி வச்சிருக்கணும்ல, ஏன் வைக்கல? இந்த கேள்விக்கு பதில் இல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழினத்துடைய வரலாற்றை மறைக்க வேண்டும். பஸ் ஸ்டாண்டு திறந்தா கருணாநிதி, இல்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான இடங்கள் திறந்தா கருணாநிதி, ஒரு கோட்டகம் திறந்தா கருணாநிதி, ஜல்லிக்கட்டு விளையாடுற ஏறு தழுத விளையாடுற மையத்துக்கு கருணாநிதியுடைய பேர். அப்ப தமிழ்நாட்டில் ஒரு தலைவர்களுமே இல்லையா? இங்க யாருமே போராளிகள் இல்லையா? யாருமே பாட்டாளிகள் இல்லையா? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் யார் வரணும் இல்லையா? ஓங்கோல இருந்து வந்தவங்க மட்டும்தான் இங்க ஆட்சி அதிகாரத்தை பெறணும். அவங்க பேர் தான் தெருவுக்கு தெருவு இருக்கணுமா? இது எப்படிப்பட்ட வரலாற்றை கடத்துவது பாருங்க. வரலாற்றை மறுதளிக்கின்ற விஷயம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்துக்கு போனேன். அதுல என்ன அப்படின்னா, நாகப்பட்டினம் என்னோட சொந்த ஊர். அந்த ஊருக்கான மிகப்பெரிய ஒரு அடையாளமே, ஒரு ஐக்கானே மறைமலை அடிகள் தான். தனித்தமிழுக்கு வித்திட்ட மறைமலை அடிகள். அவருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஓரமா ஒரு சிலை வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். அதற்கு திமுகவினுடைய பேச்சாளராக மரியாதைக்குரிய அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் ஒரு பதில் சொன்னாராம், அதை எடுத்து போடுறாங்க. என்னன்னு, காளியம்மாள் பொய் சொல்லி விட்டார். தமிழன் பிரசன்னா ஓட ஓட என்னை விரட்டினார், நான் ஓடி கொண்டு பதுங்கி விட்டேன். அண்ணன் பிரசன்னாட்ட கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு. அண்ணன் பிரசன்னாட்ட கேளுங்க. யார் மூஞ்சில ஈயாடலன்னு அவரை கேட்கணும். நீங்க அங்கு பங்கு கொண்டாங்க இல்லையா திமுக காரங்க, அவங்கள கேட்கணும். நான் சொன்னதை அது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல 2 மணி நேரத்துக்கு மேல எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதுல நான் பதில் சொன்னதுல கொஞ்சம் அவங்க வெட்டி ஒட்டி ஒரு எடிட் பண்ண ஒரு ஷோ, அது 1 மணி நேரத்துக்கு சுருக்கி இருக்கிறாங்க. அது அப்ப நான் சொன்ன பதில் அதுல வரல. அதனால பாருங்கள், திமுகவினுடைய தமிழன் பிரசன்னா காளியம்மாள் அவர்களை ஓட வைத்து விட்டார். நான் என்ன திருப்பி கேட்டேன் தெரியுங்களா? மறைமலை அடிகளுக்கு, அந்த மண்ணினுடைய மகனுக்கு ஒரே ஒரு இடத்துல செலவு வச்சு, அதுவும் கருணாநிதி வச்சாரு. அதுக்கு பிறகு எங்க போனீங்க? ஏன் அந்த பேருந்து நிலையத்துக்கு அண்ணா பேர் வச்சீங்க? ஏன் இன்னொரு பேருந்து நிலையம் கட்டி அதுக்கு வேற பேர் வச்சீங்க? மருத்துவமனை வச்சிருக்கீங்களா, அதுக்கு ஏன் பேர் வைக்கல? இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டேன். அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. இதுவரைக்கும் பதில் பேசல. ஆனா திமுக ஐடி விங்க பரப்புது. ஏன் உனக்கு இந்த பொழப்பு? நீ வாங்குற 10-5 பிச்சைக்கு இதெல்லாம் தேவைதானா? உண்மையாவே நியூஸ் 18 எடுத்து முழு காணொலியும் வெளியிட்டா நீ எங்க போய் உட்கார்ந்துக்குவ? ஒட்டுமொத்தமாக தமிழனுடைய வாழ்க்கை வரலாறு முற்று முழுவதுமாக மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க வாங்க, 30 வருஷமா மாத்தி மாத்தி பா சிதம்பரத்துக்கு ஓட்டு போட்டீங்க. பாலாறும் தேனாரும் பொன்னமராவதியில ஓடிச்சா? மழை பெஞ்சா விளைச்சல் இல்லன்னா இங்க என்ன இருக்கு? வேலை வாய்ப்புக்கு என்ன இருக்கு? இந்த பகுதி முழுக்க ஒரு பெரும் வளர்ச்சியான மக்கள்.
வேலை வாய்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்கள், விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் இங்க இல்ல அப்படின்னு மக்கள் வந்து வேலை படித்து விட்டு இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம வெளியூருக்கு ஓட வேண்டிய சூழல். இங்க இருந்து மதுரைக்கு போறதுக்கு மேலூர் வழியா போறதுக்கு ஒரு தொடர்வண்டி சூழல் கூட இங்க கிடையாது. ஆனா 30 வருஷம் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். தற்போதைக்கு சொந்த தொகுதியா இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர், அவர் மேல 6 ஊழல் வழக்கு இருக்கு. 6 ஊழல் வழக்கு இருக்கு. ஆனா அவர் சட்டத்துறை அமைச்சர். அவர் தான் சட்டத்தை தூக்கி நட்டமா நிப்பாட்டி உங்களுக்கான நீதியை வழங்க போறார். நம்பிக்கொள்ளணும் நாம. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம். நாங்கள் என்ன கேட்கிறோம், நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு வந்ததுக்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்தது. காங்கிரஸ் இப்ப இருக்கா இல்லையான்னு கேட்காதீங்க. இல்ல, காங்கிரஸ் ஒரு கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு? எல்லாரும் சொன்னாங்க சுதந்திர போராட்டத்தை நடத்தி முடித்ததே காங்கிரஸ் தான். இல்லை இல்ல, காங்கிரஸ் ஒரு இயக்கத்தை வெள்ளக்காரன் கொண்டு வந்தான். இங்க யார் உட்கார்ந்து ஐயா காந்தியோ அல்லது நேருவோ தொடங்கல. வெள்ளக்காரன் இங்க இருக்கக்கூடிய மக்களோட பேச்சுவார்த்தை நடத்த ஒரு அமைப்பு தேவைன்னு அவன் உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் ஒரு அமைப்பு, அதுதான் கட்சியா மாறுது. வெள்ளையனே வெளியேறு என்கிற ஒரு இயக்கத்தை, ஒரு தத்துவத்தை வச்சுதான் அந்த கட்சி வந்து அடுத்த நடைமுறையை செயல்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு வெள்ளக்கார அம்மா தான் அந்த கட்சியினுடைய தலைவியாவே இருக்கிறாங்க. அவங்க கொள்கை செத்து விட்டது. பிறகு என்ன வந்தது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு வந்தது? தமிழ்நாட்டில் திராவிடர்கள் எங்க நீங்க இருக்கிறீங்க? தமிழன் பிரசன்னாவே திராவிட பிரசன்னா இல்ல, தமிழன் பிரசன்னா தான். அதே போன்று இங்க இல்லாத திராவிடர்களை முன்னேற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்று வந்தது. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? காங்கிரஸை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் திமுக. அப்புறம் எப்படி காங்கிரஸோட கூட்டணி வச்சீங்க? யார் ஒருவரும் கேட்கல. ஏன்? நாம அதை பத்தி கேள்வியே படல, நம்ம அதை பத்தி பேசவும் தயாரா இல்ல. பேச தயாரா இருந்திருந்தா அண்ணா திமுக இருந்தார் அண்ணன் ரகுபதி, இப்ப திமுக இருக்கிறார் அண்ணன் ரகுபதி. என்ன கொள்கை மாற்று? சரி, திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரை கையில் இருந்தது, திரும்ப கருணாநிதி கைக்கு வந்தது. வந்த பிறகு ஐயா எம்ஜிஆர் அண்ணா திமுக உருவாக்கினார். ஏன் தெரியுமா? கருணாநிதி திருடிட்டார், நான் சொல்லல. அவர் ஒரு பெரிய களவாணி பையன், நான் சொல்லல, எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆர் சொல்லி அண்ணா திமுகவை தொடங்கினார். அண்ணா திமுக நிலைமை என்னாச்சு? ஊழல் வழக்கில் அம்மையார் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த கட்சியினுடைய கொள்கையும் செத்தது. இந்த சூழ்நிலையில் தான் 2009 ஈழத்தில் போர் நடக்குது. தொடர்ந்து இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தா. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டு கொண்டா. என்ன காரணம்னா தமிழர்கள் இந்த ஒற்றை காரணத்துக்காகவே இந்த பச்சை படுகொலை எல்லாம் நடந்தது. இதை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருந்தது? காங்கிரஸ் இருந்துச்சா? திமுக பேசுச்சா? அண்ணா திமுக பேசுச்சா? மற்ற இருந்த ஏழை எந்த கட்சிகள் பேசுச்சு? ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கட்சி தொடங்கப்பட்டதை தவிர தமிழன் ஒட்டுமொத்தமாக சாதிக்க ஒரு கட்சி கூட இல்லை. அதற்காக உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி. ரத்த சகதியில கேட்பதற்கு நாதியே இல்லை என்ற ஒரு நிலைமை வந்த போது கேட்பதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய குருதியாக நாங்கள் நிற்கிறோம் என்று உருவாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி கட்டாய தேவை என்றாகிவிட்டது. ஏன்? கேள்வி கேட்கறதுக்கு இங்க நாதி கிடையாது. நம்மளை விட்டா திமுக வெர்சஸ் அண்ணா திமுக எல்லாம் கிடையாது. திராவிட கும்பல்கள் வெர்சஸ் நாம் தமிழர் தான். ஆரிய கும்பல்கள் வெர்சஸ் நாம் தமிழர் தான். 2 பேருக்கு சமட்டி அழிக்க தொடங்கிட்டோம். வேற வழி இல்ல. ஏதாச்சும் ஒரு அவதூற கையில் எடுத்து பேசணும். அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார். சரிங்க, பிஜேபி திமுக எதிர்க்குதா? ஆமா எதிர்க்குதுங்க. எப்படிங்க எதிர்க்குது? அண்ணா திமுக ஆட்சி காலத்துல கூட வராத மோடி 12 வாட்டி இங்க வர்றாரு. என்ன காரணம்? இந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் இருக்கு. அதுல ஒருத்தர் இந்த வந்த புறாவை வறுத்து தின்றுவாரு, நம்ம அண்ணன் வடிவேலு. திடீர்னு அவன் படம் எடுத்து வந்துருவான். ஒரு புறாவுக்கு போற அக்க போறாக அல்லவா உள்ளதுன்னு இவர் டங்கு டங்குன்னு ஒரு கொடை எடுத்துட்டு போவார். அந்த மாதிரி கருப்பு கொடை பிடிக்க கூட உங்களுக்கு எல்லாம் திராணி இல்லாம வெள்ளை கொடை பிடிச்சிங்க. முதல்ல கோபேக் மோடி, இப்ப கேலோ இந்தியாவா மோடி வருவார். அதுக்கு இல்லாம ஏதாவது விளையாட்டு போட்டியா மோடி வருவார். இவங்க வீட்டுல அவங்க வீட்டுல ஏதாச்சும் நடந்தா கூட, விசேஷம் நடந்தா கூட உடனே மோடியை கூப்பிடுறீங்க. ஆனா என்ன சொல்றீங்க? நாங்க ஆரியத்திற்கு எதிரானவங்க. இப்ப வெள்ள புயல் வந்தது, மாற்றாந்தாய் மனநிலையோடு நடத்துறாங்க. உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம். யாரு? நம்ம அண்ணன் உதயநிதி கேட்கிறார். உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம், கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாராமா. ஒரு பக்கம் டிஆர் பாலு என்ன சொல்றாரு? அதெல்லாம் சும்மாங்க, மத்திய அரசு வந்து பாராபட்சமான நடத்தல, எங்களை நல்லா தான் நடத்துறாங்க, நல்லா தான் வச்சிருக்காங்க என்று டிஆர் பாலு சொல்றாரு. திமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெருமாற்றலாம் ஒண்ணும் கிடையாது.
ஒண்ணும் இல்ல, தமிழர்களுக்கான கட்சி, தமிழர்களை உயர்த்தி பிடிக்க வந்த தமிழகத்தின் தலைவர் கருணாநிதி இருந்த கட்சி அப்படின்னா பழனியில இந்துக்கள் அல்லாதவர்கள் யாரும் கோயிலுக்குள்ள வரவானான்னு சொல்றாங்க. சிறுபான்மையினுடைய பாதுகாவலில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதுல என்ன சொல்ல போகுது? முருகன் தமிழ் கடவுள்பா, இந்துக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? வெள்ளக்காரன் வந்து இந்து நீங்க எல்லாம் அப்படின்னு ஒருங்கிணைப்பதற்கு முன்பே சங்க காலத்திலிருந்தே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வழிபட்ட ஒரே தெய்வம் முருகன் தான். அப்படிப்பட்ட ஒரு பொதுமையான கடவுளை, தமிழ் கடவுளை ஏன் வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் பார்க்கணும்? அப்ப நான் சைவ சமயத்தை சார்ந்தாலும் நான் இந்துவே கிடையாது, என் குடும்பமே வம்சாவளியாக அந்த கடவுளுடைய பெயரை கொண்டிருக்கு, நான் சைவ மதத்தை சார்ந்தவங்க, நான் போலாமா வேணாமா? 63 நாயன்மார்கள் சொல்றீங்கல்ல, அவங்க எல்லாம் சைவ சித்தாந்தத்தை நிறைவு கொண்டவர்கள், 12 ஆழ்வார்கள் எல்லாம் வைணவ சித்தாந்தத்தை கொண்டவங்க. அப்ப அவங்க எல்லாம் பழனி முருகன் கோயிலுக்கு வந்தா விட மாட்டீங்களா? அகத்தியர் யாரு? அகத்தியர் யாரு? சரி வேண்டாம், பழனி மலையில் அந்த சிலையை வடித்தார்ல போகர், அவர் இந்துவா? பதில் சொல்லுங்கடா பக்கிகளா, பதில் சொல்லுங்க. இத சொன்னவங்க இருக்காங்க பாரு, அது பெரிய வைத்தச்ச ஒரு நீதிபதி இந்த வார்த்தையை சொல்றாங்க. நீதிபதி அந்த சிலையை வடித்தாங்கல்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்னால அந்த கோயில் பண்டாரங்கள் கையில இருந்தது. பண்டாரங்கள் அத்தனை பேரும் சைவ நெறியை சார்ந்தவர்கள். யார் சொன்னா இந்துக்கள்னு? இங்க பேசுவதற்கு திமுக வந்து பேசிருக்கணும்ல. இது யாருடைய அழுத்தத்தின் கீழே இது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னு பேசணும்ல. பேசலையே, பேசலையே. ஒட்டுமொத்தமாக தமிழருடைய வரலாற்றை கடத்தணும். அந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் கொண்டு போவதை திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்க்கும். ஆனா தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம். என் தங்கச்சி அணி சொல்வது போன்று அதே பழனி மலை கோயில்ல என் தங்கச்சி அணிசை நாங்க ஏத்தல. அப்புறம் பாருங்க, இப்படிதாங்க தமிழருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. நாம கிராமப்புறத்துல வாழ்றோம். அதிகபட்சம் நம்மளுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும்? உழைக்கணும், ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு ஒரு படிக்க வைக்கிறதுக்கு அல்லது ஒரு மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு வைக்கணும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகளுக்கு மேலாகி வாக்கு செலுத்துறீங்க. சரி, நீங்க திமுக காரராகவே வச்சுப்போம், அண்ணா திமுக காரராகவே வச்சுப்போம். தொடர்ந்து ரெட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் கை சின்னத்துக்கும் வாக்கு செலுத்தியிருக்கோம். ஒரே ஒருத்தர் கை தூக்குங்க, நான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்றேன், என் பிள்ளைக்கு ஆக பெரும் படிப்பு கிடைச்சிருச்சு, படிச்ச உடனே வேலை கிடைச்சிருச்சு, நல்ல மருத்துவம் கிடைக்குது, தூய குடிநீர் கிடைக்குது, நல்ல சாலை கிடைக்குது, என் பிள்ளை வெளியில போயிட்டு வந்தா பாதுகாப்பா போயிட்டு வருது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கடன் இல்ல, நான் யார் ஒருவர்கிட்டையும் பதில் சொல்லக்கூடிய சூழல் இல்ல, நல்ல வீடு இருக்கு எனக்கு. ஒருத்தர் கை தூக்குங்க, ஒருத்தர் தூக்குங்க. திமுக கரை போட்ட வேட்டி கட்டின அந்த அண்ணனே கேட்கிறேன், அண்ணே உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா கட்சி நல்ல கட்சின்னு, உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் கட்சி டுபாக்கூர் கட்சி, அவ்வளவுதான். இங்க உங்களுக்கு வார்டு உறுப்பினரா வாய்ப்பு கொடுத்தா அந்த திமுக தொடருவீங்க, இல்லன்னா அண்ணா திமுக போவீங்க. எக்ஸாம்பிள் எங்க அண்ணா ரகுபதி, அவர் சொல்லணும்ல, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அங்க, இப்ப ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது இங்க, இந்த சேம் செந்தில் பாலாஜி, 2 பேரும் இப்படி போன்ற பச்சாந்திகளுக்கு நம்ம வாக்கு செலுத்தி இருக்கிறோம். என்ன கொள்கை, என்ன தத்துவம்? எப்ப என்னைக்காவது ஒரு நாள் வரக்கூடிய வேட்பாளர்கிட்ட இங்க வாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க மீது என்ன வழக்கு இருக்கு, ஏதா கேட்டிருப்போமா நாங்க? எனக்காக நீங்க பேசுவீங்களா? என் பிரச்சனை தெரியுமா? பேசுனதே இல்லையே. நம்மளோட அதிகபட்சம் என்ன? 1000 ரூபாயா 2000 ரூபாயா? யதார்த்தத்தை பேசணும். ஓட்டுக்கு 1000 ரூபாயா அல்லது 2000 ரூபாயா? இல்லைன்னா இலவச திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்குறோம். ஒருத்தர் இது வரைக்கும் நான் வேலை தர்றேன்னு சொல்லியிருக்கானா? தாலிக்கு தங்கம், மிக்சி, கிரைண்டர் எல்லாத்துலயுமே கமிஷன் உண்டு. மிக்சி தர்றேன், கிரைண்டர் தர்றேன். ஒருத்தர் நான் பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றேன், ஒரு பெண் மீது கை வைத்தால் அவன் தலை துண்டிக்கப்படுகின்ற அளவிற்குமான தண்டனையை நான் வழங்குவேன் சொன்னது நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஒருத்தர் தண்டனையை கடுமையாக்கும் பேசவே இல்லை. பேசி இருந்தா பொள்ளாச்சியில் ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளுக்கான நீதி கிடைச்சிருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த கொடுமைகள், திமுக ஆட்சி காலத்தில் நடந்த கொடுமைக்கான நீதி கிடைச்சிருக்கும். கிடைக்க பெறல. அதுக்குத்தான் நாம் தமிழர் கட்சி தேவை. ஒரு கட்சி சொல்லியிருக்கா இது வரைக்கும் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாக அமைப்பேன்னு. உங்கள் மனசாட்சி உழுக்குகின்ற கேள்வியை கேட்கிறேன். ஒவ்வொரு தேர்தல் வரும்போது என்ன அறிக்கை வரும்? என்ன வரும்? ஏழைகளின் சின்ன ரெட்டலை, ஏழைகளின் சின்ன உதயசூரியன். எத்தனை வருஷமா சொல்றாங்க? ஒரு 5 வருஷமாவா? 2வது 5 வருஷமாவா? 3வது 5 வருஷமாவா? 50 ஆண்டுகளுக்கு மேலையும் நான் ஏழை. என்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போன ஒருத்த ஏழையால். அது எப்படி? எப்படி 1000 ரூபாய் வாக்குக்கு கொடுத்துட்டு உங்க தலைக்கு அவர் 10,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் அவர் சம்பாதிக்கிறார். நல்ல சாலை வழியாக அவரால் நடந்து வர முடியாது.
தேர்தல் நேரம் பாருங்களேன், வீட்டுக்கு வீடு வருவாங்க. இப்போ ஏப்ரல் 16 தேர்தல் பாருங்க, நீங்க வேடிக்கையெல்லாம் பார்ப்பீங்க. ஒருத்தர் பரோட்டா சுடுவாரு, ஒருத்தர் ரோட்ல தள்ளு வண்டி இழுப்பாரு, ஒருத்தர் வடை போடுவாரு, ஒருத்தர் கிரிக்கெட் பால் விளையாடுவாரு, ஒருத்தர் கராத்தே பண்ணுவாரு, ஒருத்தர் கும்பு பண்ணுவாரு. ஆட்சி ஒழுங்கா பண்ணுவீங்களா? அது மட்டும் முடியாது, அது மட்டும் முடியாது. சர்க்கஸ்லாம் பண்ணுவாங்க. இப்ப சேலத்துல திமுக இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கொள்கை சித்தாந்தத்தை அடிப்படையில் கொண்டதுன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மள என்ன நினைச்சோம், ஆஹா பரவாயில்ல, ஏதோ கொள்கை கோட்பாடெல்லாம் சொல்லுவாங்க போல இருக்குன்னா, ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற இப்ப பெண்களை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானான்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சரி, அதையாவது பார்க்க அந்த மக்கள் உட்காரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 சேர் காலியா கிடந்தது. என்ன பண்றாங்க பார்த்தா, இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்கார்ந்து 3 சீட் விளையாடுறாங்க சைடிஷோட வித்து. இந்த சமைக்க வந்தவர் பாவம் தெரியுங்களா உண்மையாவே, டேய் அரிசிலாம் அழுட்டு போகாதீங்கடா, டே நான் கணக்கு சொல்லணும்டா, டே உப்புடா உப்பு வச்சிருப்பாங்க, உப்பு வச்சிருப்பாங்கன்றாங்க. உப்பை முதற்கொண்டு களவாண்டு போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் பிடிச்சி கேட்ட, என்னங்க இது, ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு இப்படி அள்ளிட்டு போறீங்களே, நீ நியாயமா இருக்காங்க? ஏங்க அவங்க அள்ளுறதை விட வாங்க நாங்க அள்ளிட்டோம், எங்க அவங்க எவ்வளவு அள்ளி கொட்டுறாங்க, நாங்க வெறும் உப்பு மூட்டை ஜஸ்ட். இதுக்கு போய் என்னங்க இப்படி பேசுறீங்க? ஒரே ஒரு சீப்புங்க, ஒரே ஒரு தார் வாழைப்பழம், அவ்வளவுதானங்க. அதிகபட்சம் போனா 200 ரூபா வருங்க. ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட அவர் 5000 கோடியை சம்பாதிக்கிறாருங்க. என்னங்க பிரச்சனை? அப்ப என்னவாயிடுச்சு, ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் திருடர் கழகம் தான் என்று அறிவித்தது சேலம் மாநாடு. கூட இருக்கிறவங்களையும் திருட வச்சுட்டாங்க, கூட இருக்கிறவங்களையும். இதெல்லாம் கேட்பதற்கு இங்க அதிமுக பேசுமானா பேசாது. ஏன் இப்ப அடிச்சு நிமிர்றாங்க. தொகுதி பங்கீடு 7 தொகுதி இல்லாத காங்கிரஸ் கேட்கிறது. மக்கள் நீதி மையம், எங்க அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு. அவர் என்ன செஞ்சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நல்லா இருந்த டிவியை உடைச்சாருங்க. ஒரு டார்ச் லைட் எடுத்து நல்லா ஓடி இருந்த டிவியை தூக்கி டபால் உடைச்சாரு. ஏங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வாரிசு அரசியலை நான் எதிர்க்க வந்தேன் அப்படின்னார். சரி பரவாயில்ல, அண்ணன் கமலஹாசன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல வேற விஷயத்தை பண்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த சொம்பு சுத்தி 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 ஒரு இடத்துல போய் டமால்னு விழும் பாருங்க, அங்க பாரு அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி சுத்தி போய் திமுக விழுந்துட்டார். இப்ப வாரிசு அரசியல் நடக்கல. ஏன்னா கமலஹாசனோட பெரியம்மா பேரன் தான் இப்ப அங்க இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு நாடகத்தை தான் இந்த அரசியல் நமக்கு காண்பிக்குது. இவற்றையெல்லாம் இல்லாத இந்த கூட்டணி பங்கீடு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க வேட்பாளர்களை அறிவித்து விட்டு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் அண்ணன் மட்டும்தான். அடிப்படையில் நமக்கு ஒரு புரிதல் வேணும், நீங்கள் யார் என்கிற புரிதல் வேணும். இப்ப ஐயா கருணாநிதியை தமிழினத்தின் தலைவர்னு சொன்னோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அவர் முதல்ல தமிழரா? தமிழரா? எங்கிருந்து வந்தாங்க? அவங்களுடைய பரம்பரை என்ன, பாரம்பரியம் என்ன? நீங்கள் யார்? விஜயநகர பேரரசு சண்டை போட்டு வம்பு போட்டு சோழர்களும் பாண்டியர்களும் சேரர்களும் மீட்டு கொண்டு வந்து வந்த இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி அரசாங்கத்தை மீட்ட விஜயநகர பேரரசு நம்ம கொடுத்திருக்கிறோம். தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லங்க. ஐயா காமராசருக்கு பிறகு இந்த மண்ணை தமிழர்கள் ஒருத்தரும் ஆள. ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி, இவர்கள் யாரும் தமிழர்கள் அல்ல. உங்க வீட்டை இன்னொருத்தர் ஆள கொடுத்துட்டு நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கீங்க. மீண்டும் அதே வீட்டை உங்களை ஆள செய்கின்ற வேலையை தான் நாம் தமிழர் கட்சி செய்கிறது. அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, பெண்களுக்கு சம பங்கீடு இல்ல. சென்னையில 84 வயது மூதாட்டி, 84 வயது அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே நீங்க வந்து கண்ணு முன்னா நின்னீங்கன்னா யாருன்னு கூட அடையாளம் தெரியாது. 84 வயது. அந்த 84 வயது மூதாட்டியை ஒரு 21 வயது இளைஞன் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னுட்டான். வெட்டி தலைகுனின்னு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசலாம். அந்த 84 வயது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த 21 வயது இளைஞன் கஞ்சா போதையில் இருந்திருக்கிறான். 21 வயது இளைஞனுக்கு கஞ்சா அவ்வளவு சுலபமாக கிடைக்கிறது. இந்த போதை வஸ்துக்கள் இவ்வளவு சுலபமாக தமிழ்நாட்டில் நடமாடுவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம என்ன செய்யறோம், குடிக்கிற பையனுக்கு பொண்ணு தர மாட்டோம். மாப்பிள்ளை குடிக்கிறவனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, பொண்ணு கொடுக்க மாட்டோம். ஐயா குடிக்கார மாப்பிள்ளைக்கு எப்படிங்க பொண்ணை கொடுக்கறது? அவன் சீரழிச்சு கொடுவேன். அது ஒரு கௌரவ குறைச்ச. சாராயம் காட்சி விற்கிறவனுக்கு நம்ம பொண்ணு கொடுப்போமா? ஆனா சாராயம் காட்சி விற்கிறவங்களுக்கு நாட்டை கொடுத்துருக்கோம். எவ்வளவு பெருமையான விஷயம் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும், அதுலயும் பெண்களுக்கு இப்போ 1000 ரூபாய் மாதம், 1000 ரூபாய் பெண்களுக்கு. எங்கிருந்து கொடுப்பீங்க அந்த காசை? எங்கிருந்து கொடுப்பீங்க? மாசம் உங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் என்ன செய்யறாரு, ஒரு நாளைக்கு அதையும் பாட்டிலுக்கு இப்ப 10 ரூபாய் ஏத்திட்டாங்களா?
ஒரு குவார்டர் 130 ரூபாயில இருந்து இப்ப 140 ரூபாய் போச்சு. ஒரு நாளைக்கு 2 குவார்டர். வருத்தம் 5 ரூபாய் கம்மியா சொல்லிட்டேன். அத்தாடி 145 ரூபாயாமா. 5 ரூபா நான் குறைவா சொல்லிட்டேனா? இந்த 145 ரூபா ஒரு நாளைக்கு 2 குவார்டர் கணக்கு பண்ணுங்க நீங்களே. அதுக்கு அந்த கப்பு பக்கத்தில் வச்சு சாப்பிட்ற சைடிஷ் எல்லாம் சேர்த்தா ஒரு நாளைக்கு 400 ரூபா வருது. 400 ரூபா கரெக்டா சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? 400 ரூபா 30 நாளைக்கு 12,000 ரூபா நம்மகிட்ட இருந்து புடுங்கிக்கிறாங்க. புடுங்கிட்டு நம்மளுக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு. அதுல ஒரு இலவச பேருந்து ஒன்று போது பாருங்க. முன்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக், பின்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக். முழுசா பெயிண்ட் அடிக்க கூட இந்த பக்கத்தை உங்கள்கிட்ட காசு கிடையாது. நீங்க சைட்ல இருந்து இந்த பஸ் வந்துன்னு வச்சுங்க, அது பெண்கள் பஸ், நம்ம ஏற முடியாது. முன்னாடி பார்க்கணும், நான் பின்னாடி பார்க்கணும். பெயிண்ட் அடிக்க காசு இல்லை. ஆனா அவங்க அப்பாவை எழுதின பேனா அது என்னதான் எழுதியிருக்குன்னு போய் பார்த்தேன். வான்கோழின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். எல்லாம் கேட்டுக்குங்க நீங்க. திமுக ஓட்டு போறவங்க தெரிஞ்சுக்கணும்ல. இந்த வான்கோழின்ற கதை ரொம்ப சமூக சீர்திருத்த கதை. என்ன அப்படின்னா, முதலாளி அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அவங்க வீட்டுக்காருக்கு குழந்தை இல்லை. அந்த வீட்டு வேலைக்காரரோட அந்த அம்மா ஒன்று சேர்ந்து குழந்தை பெற்றிருக்காங்க. எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம் பாருங்க. இந்த பேனாவுக்கு தான் அங்கே 84 கோடியில சிலை, அதுவும் கடல்ல, நடு கடல்ல தான் பயலாம். நாங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, எங்க அண்ணன் சீமான், நீ எப்படி வைக்கிற, நீ வச்சு பாரு, நான் வந்தா உடைக்கிறேன்னு சொல்லிட்டார். பேனா படுத்துருச்சு. படுத்துட்டு வீதி வீதியா அந்த பேனா வச்சு சுத்துறாங்க. நீ என்ன சுத்தினாலும் ராஜா பேனாவா அங்க நட்ட முடியாது, நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரைக்கும். வரலாற்றை மறக்கடிப்பதற்கான வேலை. இப்ப ஒரு 20 ஆண்டு கழிச்சு அதே பேனாவை பார்த்துட்டு என் புள்ள சொல்லுவான், பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தொல்லியல் ஆய்வாளர் எழுதின பேனா போல இருக்காது, ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் எழுதின பேனா போல இருக்கு. இந்த வரலாற்றை சித்தரிக்கிறீங்கல்ல, இதை சல்லி சல்லியா உடைப்பதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி. இதுவரைக்கும் தமிழர்களுடைய தொன்மம் மட்டும்தான் இங்கு போற்றப்படணும். நாங்கள் காலம் காலமாக அடுத்தவர்கள் காலையே வரலாறு என்று நம்பிக்கொண்டிருந்தோம். அதை உடைப்பதற்கு வந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும். ஒரு கட்சி சொல்லலங்க, உங்களுக்கு நல்ல கல்வியை தரேன், தூய குடிநீரை தர்றேன், நல்ல மருத்துவத்தை தர்றேன், நல்ல வாழ்வியலை தர்றேன், லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை தர்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றேன், சம பங்கீட தர்றேன். ஒருத்தர் சொல்லலையே. நான் ஒரு கடலோடி பிள்ளை, சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் போட்டிட்டு இருக்கிறேன். வடசென்னையில நாடாளுமன்றத்தில் போட்டிட்டேன். ஒரு மிகப்பெரிய ஆளுமையினுடைய எதிர்த்து நின்று போட்டிட்டேன். கலாநிதி வீராசாமிங்கிற ஒருத்தர் எதிர்த்து சட்டமன்ற தேர்தலில் 3 முறை எம்எல்ஏ இருந்தவரை எதிர்த்து போட்டிட்டேன். நான் ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை. ஆனா திமுகவிலையும் அண்ணா திமுகலையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வேட்பாளரா ஆகணும்னா நான் பெரிய சாதிக்காரரா இருக்கணும், இல்லைன்னா பெரிய மதத்துக்காரரா இருக்கணும், இல்லைன்னா பணம் இருக்கணும், இல்லைன்னா பெரிய அந்தஸ்து இருக்கணும், இல்லைன்னா அரசியல் வாரிசா இருக்கணும். அப்படின்னா தான் நிக்க முடியும். ஒரு சாமானியன் என்னைக்கு சட்டமன்றத்தில் போய் நிக்கிறானோ அதுதான் சரியான அரசியல். அந்த அரசியலுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தேவை. இங்க நீங்க வேலை செஞ்சா போதும், மக்கள் மீது அக்கறை இருந்தா போதும், மக்கள் மீது நலன் இருந்தா போதும், நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்தா போதும், நீங்க அடுத்த தலைமுறைக்கான ஆட்சியாளர்களாக இங்க மாற முடியும். இந்த பகுதி முழுக்க கல்குவாரி வச்சிருக்காங்க. யார் நடத்துறா? கல்லையும் மண்ணையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு ஆட்சி அதிகாரத்தின் கடமையா இல்லையா? இந்த நடத்தக்கூடிய கல்குவாரி எல்லாம் யார் நடத்துறா? ஆளுங்கட்சிக்காரங்க தான் நடத்துறாங்க, எதிர்கட்சிக்காரங்க தான் நடத்துறாங்க. இவங்க எப்படிங்க உங்க வாழ்க்கையை பாதுகாப்பாங்க? மலைகள் தாங்க மழைக்கான பெரிய அரண். இது வானம் பார்த்த பூமி. மழை இல்லைன்னா இங்க விவசாயமே கிடையாது. இருக்கின்ற மலைகள் எல்லாம் உடைச்சு கல்குவாரியா நீங்க மாத்திட்டு இருந்தீங்கன்னா எங்கிருந்து மழை வரும்? எங்கிருந்து விவசாயம் நடக்கும்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன கொடுத்துட்டு போக போறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க செய்வது அத்தனையும் அந்த பிள்ளைகளுக்கான பாவம் தான். நீங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய் வாங்கும் பொழுதுல உங்கள் பிள்ளைகள் தலையில் நீங்கள் மண்ணை வாரி போடுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க இலவச திட்டங்களுக்கு வாய் திறந்த போதெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மண்ணுக்குள்ளே செல்ல போகிறார்கள் என்று அர்த்தம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு என் பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சேன். ஒரு 10ஆம் வகுப்புல தூங்க விடாம அந்த பிள்ளைக்கு காப்பி தண்ணியை போட்டு போட்டு கொடுத்து பரிசு எழுத வச்சோம். முதல் மதிப்பெண் வாங்கினேன். எதுக்கு? 12ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் வாங்கணும், வாங்கியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேலை இல்லைங்க. என் பிள்ளை ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிருக்குங்க, 4000 ரூபாய் சம்பளத்துக்கு. ஜவுளி கடைக்கு வேலைக்கு போற பிள்ளைக்கு எதுக்கு 10 மணிக்கு 12 மணிக்கு டீயை போட்டு கொடுத்து எழுப்பி உட்கார வச்சு படிக்க வைக்கணும்? என்ன கனவு இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு? என்ன கடத்தப்படுகிறது? படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு அரசு வேலை கொடுத்துருதா? தகுதிக்காக, திறனுக்காக? இந்த திமுக அண்ணா திமுக காரங்களே கேட்கிறேன், உங்க கட்சிக்காரங்கள்ட்ட நீங்க காசு கொடுக்காம உங்க பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்க பார்ப்போம்.
ஓடி ஓடி உழைச்சிங்க, கொடியை தூக்கி கொண்டு சுமந்தீங்க, வீதிக்கு வீதி கட்சி வளர்த்தீங்க, வார்டு உறுப்பினரா இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? உங்க வீட்டு பிள்ளைக்கே உங்களுக்கு காசு இல்லாம வேலை வாங்கி கொடுக்க முடியல. என்ன சொல்லுவார் தெரியுமா தலைவர்? எல்லாத்தையும் 4 ரூபா வாங்குற, நீ ஏதோ கட்சிக்கு வேலை செஞ்சேன்னு சொன்னாங்க, சொல்லுவாங்க. அதுவும் தெரியாதவருக்கு சொன்னாங்க, அதனால ஒரு 1 ரூபா குறைச்சிக்க, 3 ரூபா கொடு. சத்துணவு பணியாளர் வேலைக்கு 7 லட்சம்ங்க. சத்துணவு பணியாளர் வாங்குற சம்பளம் 3500 ரூபா தான். 7 லட்சம் ரூபா. ஓட்டுநர் பணிக்கு 9 லட்சம் ரூபா. 9 லட்சம் ரூபா கொடுத்து நான் 17,000 சம்பளம் வாங்கி இந்த 9 லட்சம் ரூபாய் நான் எப்ப அடைப்பேன்? அப்ப நான் மக்களுக்கு வேற விதமா காசு வாங்க நினைப்பேன். ஆமாவா இல்லையா? அங்கதான் ஊழல் தொடங்கும், அங்கதான் லஞ்சம் பெருகும். அப்ப இது போன்ற ஆட்சியை தான் நீங்க விரும்புறீங்கன்னா நீங்க மீண்டும் கைசினத்துக்கே ஓட்டு போடுங்க, மீண்டும் உதயசூரியனுக்கே ஓட்டு போடுங்க. உங்க வீட்டுக்கு வந்து பேர் வைப்பாரு, இது கருணாநிதி வீடுன்னு. உங்க வீட்டுக்கே வந்து வைப்பாரு, நிச்சயமா வைப்பாரு. ஏன்னு கேளுங்க, அவருக்கு என்ன அது ஒரு வியாதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஃபோபியா மாதிரி, எதை பார்த்தாலும் கருணாநிதி பேரை வச்சிடணும். அவங்க படப்படப்பாயிடுறாங்க. ஏன்னா வரலாற்றை எப்படியாவது திணிச்சிடணும் கொண்டு நம்மள்கிட்ட. இங்க வாழ்ந்தவர்கள் யாருமே இங்க இருக்கவே கூடாது, எல்லாரும் மறைக்கப்படணும். ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த ஒரு படம் தமிழ் நினைக்கிறேன் அந்த படம் பேர். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா நடந்து போற சாலை, பக்கத்தில் இருக்கிற ஃபேக்டரி, ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, எல்லாத்துக்கும் அவரோட பேர் இருக்கும். அந்த படத்தை என்னமோ திருட்டுதனமா பார்த்துருக்காங்க. அதே போன்று மொத்தமா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க. இப்போ இந்த பட்ஜெட் போட்டிருக்காங்கல்ல, வரக்கூடிய அந்த பட்ஜெட்ல எல்லா பெண்களுக்கும் கட்டாய தடுப்பூசியா மத்திய அரசு கொண்டு வருது. இதுக்கு மாநில அரசினுடைய என்ன அவங்க வச்சிருக்காங்க? இது தடுக்க போறோமா இல்லையா, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்ல. எல்லாருக்கும் கட்டாய தடுப்பூசி. கொரோனாக்கு ஊசி போட்ட பாதி பேருக்கு எல்லாருக்கும் வேற வேற வியாதி வந்துருச்சு. தடுப்பூசின்னு போட்டாங்க, நல்லா இருந்தவங்களுக்குலாம் சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, இன்னும் என்னென்ன இளவு வியாதி இருக்கா எல்லாம் வந்துருச்சு. இதுல பெண்களுக்கு கட்டாய தடுப்பூசி. எதுக்குங்க? கருப்பை புற்றுநோய் வராமல் இருப்பதற்கு தடுப்பூசி. முதல்ல குஜராத்ல போட்டிருக்காங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 12 குழந்தைங்க செத்து போயிடுச்சு. 12 குழந்தைங்க செத்த பிறகும் கூட ஒரு மருந்து கம்பெனியை வாழ வைப்பதற்காக இந்தியா முழுமைக்கும் கட்டாய தடுப்பூசி எல்லா பெண்களும் நீங்க போட்டுக்கணும். போடலன்னா வெளில வரக்கூடாது. கருப்பை புற்றுநோய் எங்கிருந்து வந்தது? இது நாள் வரைக்கும் இருந்ததா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோய் இருந்ததா? இல்லை. எங்கிருந்து வந்தது? குழந்தைகளுக்கு பலவிதமான நோய்கள் வருது, மூளை காய்ச்சல் வருது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மூளை காய்ச்சல் கிடையாது. எங்க போச்சு? நாம் நல்ல உணவுப் பொருட்களை சாப்பிட்டோம், மருந்து தெளிக்காத இயற்கை முறையில் விளைந்த நல்ல காய்கறிகளை உட்கொண்டோம். இப்ப கண்ட கருமத்தையும் கடையில வாங்கி விற்கிறாங்க. ஒரு தர கட்டுப்பாடு கூட கிடையாதுங்க, ஒரு பரிசோதனை கிடையாது. ஒரு வெளிநாடுக்கு போயிருந்த ஒரு உணவகத்துல வந்து உடனே ஆய்வு செய்யறாங்க. ஒரு பெரிய உணவகம் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்ச உடனே ஒரே ஒரு உணவு அதுல சரியில்லை அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு நீ பதில் சொல்ற வரைக்கும் சீல் வச்சுட்டு போயிடுறியா. அதனால அங்க இருக்கக்கூடிய உணவகங்கள்ல காலையில சமைச்சதை மதியம் யாருக்குமே பரிமாற மாட்டாங்க, உடனே அதை கொட்டிடுறாங்க. ஆனா இங்க அப்படியா இருக்கு? முந்தா நாளுக்கு நாள் போட்ட எண்ணெய் சட்டியில இன்னைக்கு பஜ்ஜி போட்டு தருவாங்க. ஒரு தரம் கிடையாது. உணவை கண்டுபிடிப்பதற்கு வழியே இல்லை. கலப்படமும் நஞ்சும் கலந்த உணவை தின்னு மொத்த நோயாளிகளா ஒரு கூட்டம் மாறி போய் நிக்கிறோம். அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இருக்கிறதா? இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கை தூக்குங்க, சூப்பரா நடக்குதுங்க. 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு வரைக்கும் இருக்கு. மருத்துவர் அங்கதான் இருப்பாரு. பிரசவம், பாம்பு கடி, அவசர சிகிச்சை, விபத்து எதுனாலும் போன உடனே தரம் தான் இந்த மருத்துவம் கிடைக்கும். சொல்லுங்க. ஆனா கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லைனா காவிரி மருத்துவமனை, அம்மையார் ஜெயலலிதா உடம்பு சரியில்லைனா அப்பல்லோ மருத்துவமனை, அவங்களே அரசு மருத்துவமனைக்கு போக தயாரா இல்ல. அப்படித்தான் இருக்காங்க லட்சணம். ஆனா வாக்களித்தவர்கள் அரசு மருத்துவத்துக்கு தான் நீங்க போகணும். இந்த நிலைமையை நீங்க எப்ப மாத்த போறீங்க? இவர்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டு அவர்களை கடவுளாக பாய்ப்பதை கைவிடுங்கள். உண்மையில் சொல்ல போனா அவங்க நமக்காக வேலைக்காரர்கள். அது இந்த தேர்தல் நேரம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வரிசையா நின்னுக்குவாங்க. வரிசையா நின்றுகிட்டு பெண்கள்லாம் பூரண கும்ப மரியாதை. அவர் 12 மணிக்கு வருவார், இவங்க 8 மணிக்கே தயாராயிடுவாங்க. யாருக்கு தெரியுமா? மணல் கொள்ள அடிச்சவன், மலைகளை ஒழிச்சு வித்தவன், குவாரி நடத்துறவன், பெண்கள் வழக்கு உள்ளவன், லஞ்ச ஊழல் செய்தவன், இவங்க எல்லாம் வர்றாங்கன்னு மாலை மடுவோட நம்ம மக்கள் நிற்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகம் அமைக்கணும்னு சொல்லி பெண்களுக்கு சமமான இடஒதுக்கீடு கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காத நேர்மையான முறையில வந்து 4 பேரோட நின்னாலும் தெம்போட நிக்கிறான் பாரு, அவனை ஒரு மாதிரி பாக்குறது. அப்படியே
நாங்க எப்படி தெரியுமா பார்ப்போம்? நாங்க எப்படி பார்ப்போம் தெரியுமா? 4 பேரோட நிற்போம். ஆனா புலியாக தனிச்சு நிக்கிறோமே என்ற தைரியத்தில் நிற்போம், கெத்தா நிற்போம், நேர்மையா நிற்போம். ஆனா அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், ஒரு களவாணி போய் நிற்கிறான், பரவாயில்ல. திருட்டுக்கு துணை போகிறவர்களும் திருடர்கள் தான். அந்த திருடர்களுக்கு நாம் கூட இருந்து வாக்கு செலுத்தினோம் என்றால் அந்த பாவம் பழி நம்மையும் சேரும். உங்க வீட்டில் படிச்சுட்டு பிள்ளை வேலை இல்லாம இருக்கானா, அதுக்கு காரணம் யாரு? நீங்கள் தான். இங்க கல்குவாரி நடத்தி மலைகளை உடைக்கிறாங்களா, காரணம் யாரு? நீங்கள் தான். இங்க மணலை அள்ளுறாங்கன்னா காரணம் யார்? நீங்கள் தான். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, காரணம் யார்? நீங்கள் தான். உங்கள் வீட்டு பெண்கள் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா, அதுக்கு காரணம் யார்? இவங்க தான். இப்ப பாருங்க, பேரூராட்சியா நகராட்சியா மாத்த போறோம். என்ன இங்க பாலாரும் தேனாரும் பொங்கி வழியுது, எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டீங்க, நகராட்சியா மாத்தி நிப்பாட்ட போறீங்க. நகராட்சியை மாற்றுவதில் ஒரு மிகப்பெரிய சதி வேலை இருக்கு. அறிவு சிறந்த பெருமக்களே, பேரூராட்சியினுடைய பொது நிலங்களை எடுப்பதற்கு பேரூராட்சி கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றணும். நகராட்சினா அந்த வேலையை செய்யாமலே செய்யலாம், இடத்தை பிடுங்கலாம், ஆட்டையை போடலாம், அவங்க சொத்தை மாத்திக்கலாம். அதற்கு வசதியாகத்தான் இந்த நகராட்சியை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நகராட்சி எப்படி இருக்கணும்? வெறும் மக்கள் தொகை வாக்காளர்களை மட்டும் வச்சு நகராட்சி கணக்கெடுக்க முடியாது. மாறாக அங்கு சரியான மருத்துவ வசதி, ஒரு நல்ல மருத்துவமனை, தீயணைப்பு நிலையம், காவல்துறை காவல் நிலையம், போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய அளவு பேருந்து நிலையம், சந்தைகள், சரிவர இயங்கக்கூடிய தெருக்கள், குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, இது போன்ற எல்லா வசதிகளும் இருக்கணும். தொழிற்சாலைகள், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள், எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு, இவற்றையெல்லாம் உறுதி செய்வதா இருந்தா அதை நகராட்சியா நீங்க மாத்தலாம், அதை நகர்ப்புறமா சொல்லலாம். என்ன இங்க மாறிடுச்சு பொன்னமராவதியில? என்ன மாறிடுச்சு? ஒண்ணுமே மாறல, அப்படியே தான் இருக்கும். 2 இன்ச்சு தாடி வேணா எல்லாருக்கும் வளர்ந்துருக்கும். வேற என்ன மாறி இருக்கு? உங்க தோற்றத்தை தவிர வேற என்ன மாறி இருக்கு? ஒண்ணுமே மாறல, அப்படியே தான் இருக்கு. நான் வந்து கேட்டோன்னே கேட்டேன், ஏதாவது மாற்றம் இருக்கா? நம்மளும் வந்தோன்னு திமுக குறையா இருக்கு, அண்ணா திமுக குறையா இருக்குன்னு இல்லாததை பேசிடக்கூடாதுன்னு ஏதாவது தேடுனேன். அண்ணா நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சரை பாராட்டினேன். கஜானாவே கையில இருந்து கண்டுக்காமே இருந்திருக்கிறார் பாருங்க. அவர் கையில் இருந்த அதிகாரத்திற்கு பொன்னமராவதி பகுதியை வளம் கொளிக்க செய்திருக்கலாம். திருமயம் தொகுதியே ஓஹோ என்று இந்திய அரசாங்கமே பேசுகின்ற அளவிற்கு மாற்றி இருக்கலாம். ஆனா செய்யல. உள்ளூர்ல அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க போல, எங்க ஊர்லயும் அப்படித்தான் இருக்காங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? எந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து திமுக உருவாக்கப்பட்டதோ அவங்க 2 பேரும் கையை கோத்து வரக்கூடிய தேர்தலில் வருவாங்க. இந்தியா கூட்டணி, இங்க திராவிட மாடல் நாங்க சிறப்பா செஞ்சுட்டோம், இந்த மாடலை இந்தியாவுக்கே அப்ளை பண்ண போறோம். யார்? நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள். திராவிட மாடல். 4 மணி நேரம் கரண்ட் இருக்க மாட்டேதுங்க. ஒரு பாட்டு போட்டாங்க, இந்த தேர்தலுக்கு போடுறாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு ஒரு பாட்டு போட்டாங்க இல்ல, அந்த பாட்டை காணும். ஏன்னு கேளுங்க, விடிஞ்சிருச்சா எல்லாருக்கும், எல்லாருக்கும் விடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் விடிஞ்சிருச்சுன்றதுனால நாங்க அந்த பாட்டை போடல அப்படின்னு வச்சிருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாம அவங்களுக்கு விடிய வச்சிருவோம். இதுதான் கடைசி வாய்ப்பு நமக்கு. இதுவரைக்குங்க தமிழர்களை போற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி திமுக என்று பொய் பரப்புரையை சொல்லிக் கொண்டிருந்தது. தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கு பாருங்க, தமிழனுடைய வரலாற்று சிறப்பு மிக்க பெருங்கோயில். அந்த பெருவுடையார் கோயில்ல தமிழ் ஒரு இடத்துல கூட முழங்கப்படவே இல்லை. ஓதுவார்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த கோயிலுடைய குடமுழுக்குல வழக்க போட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில் கலசத்துல தமிழை ஒழிக்க செய்தது நாம் தமிழர் கட்சி. மறந்துடாதீங்க, யார் தமிழர்களுக்கான கட்சி என்று நீங்கள் பார்க்கணும். கடலோர நிலப்பரப்பா இருக்கட்டும், சுற்றுச்சூழல் பாசறை என்று ஒன்று அமைப்பு இருக்குங்க. சுற்றுச்சூழல் பாசறைன்னு நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, செலுத்தாம போங்க. ஆனா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல மழை வேணும், நல்ல காற்று வேணும்னு ஞாயிற்றுக்கிழமையானா எங்க வீட்டு பிள்ளைங்க யாரும் ஓய்வு எடுக்கிறது இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமையானா பண விதைகளை நட்டு அடுத்த தலைமுறைக்கான தண்ணீர் தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க. குருதி கொடை பாசறைன்னு ஒண்ணு இருக்கு எங்கள்கிட்ட. நீங்க எந்த நேரம் அழைச்சாலும், அவசர உதவின்னு ரத்தம் கேட்டாலும் காசு கொடுக்க தயாரா இல்லாத கட்சிகளுக்கு மத்தியில எங்கள் ரத்தத்தை தானமாக கொடுக்க வந்த முன்வந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது போன்ற ஒரு கட்சி நீங்க பார்த்திருப்பீங்களா? லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு ஒண்ணு இருக்கு. கொடுத்த லஞ்ச பணத்தை கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேல வாங்கி மக்கள்கிட்ட ஒப்படைச்ச ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த மாதிரியான கட்சிகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு பிள்ளைங்க
உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம். ஆனா எங்களை நீங்க தூத்தி போட்டீங்க, தூத்தி விட்டீங்க, தூக்கி எறிஞ்சிங்க. எங்களை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்? எங்கள்கிட்ட காசு இல்ல, நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறோம், இவங்கள்ட்ட அரசியல் பலம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா இந்த அரசியல் பலம் இல்லை என்று சொல்லுகின்ற கட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சி. ஐயா ஸ்டாலின் மோடிக்கு பயப்படுகிறாரோ இல்லையோ, அண்ணன் சீமானுக்கு பயந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஐயா மோடி அவர்கள் ஸ்டாலினுக்கு பயப்படுகிறாரோ இல்லையோ, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில். இன்றளவிற்கும் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். மக்களுக்கு இயல்பாகவே ஒரு எண்ணம் இருக்கு, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு. ஒரு நல்ல வீரனுக்கு அழகு என்ன தெரியுமா? ஜெயிக்கிறவங்க பக்கம் நிக்கிறது நல்ல வீரம். நின்ற பக்கத்தை எவன் ஜெயிக்க வைக்கிறானோ அவன் தான் உண்மையான வீரன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நாங்க உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம். விவசாய நிலங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனா இவர்கள் அதை பத்தி கண்டுகொள்ளாம கடந்து போறாங்க. அந்த விவசாயிகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதனால்தான் எங்கள் கட்சிக்கான சின்னமே கையில் 2 கரும்பு ஏந்திய விவசாய சின்னத்தை நாங்கள் நெஞ்சில் ஏந்தி நிக்கிறோம். ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது மிக தெளிவா இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்ல, பெரிய குளறுபடியா இருக்கு. யார் எந்த கட்சியில இருக்காங்க, யார் எந்த கூட்டணியில இருக்காங்க, ஒவ்வொரு சாதிக்கும் கட்சி தொடங்கப்பட்டது. ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்னைக்கு அல்லாடி கொண்டு நிக்கிறோம். எங்களுக்கான தலைவன் யார் அப்படி இன்னைக்கு தலைவனே மறைக்கப்பட்டிருக்கான்ல, தமிழர்களுக்கான தலைவன் யார்? எவன் ஒருவன் இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து தன் இனத்திற்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த நிலத்தில் பலி கொடுத்தானோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும். ஈழத்துல லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க கொண்டொழிக்கப்பட்ட போது தன் பிள்ளைகளுக்கான பதவிக்காக டெல்லியில நின்னாரே கருணாநிதி, அவர் எப்படி எங்களுக்கான தலைவராக இருக்க முடியும்? எங்கள் நிலத்திற்காக, எங்கள் இனத்திற்காக தன் குடும்பத்தையே பணை வைத்தாரே எங்கள் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள், அவர் மட்டும்தான் தமிழினத்தினுடைய தலைவர். இதை பறைசாற்றியது நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். நாங்க வரலாற்றை மறந்து போனோங்க. ஜான்சி ராணி தான் பெண்கள்ல வீரம்னு நம்மளுக்கு பாட புத்தகத்துல வச்சாங்களே. பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வாங்குச்சுன்னு போட்டிருந்தாங்கல்ல பாட புத்தகத்துல. யுனெஸ்கோ அப்படி ஒரு விருதே கொடுக்கல. யுனெஸ்கோன்னு ஒரு சங்கம் கொடுத்துருக்கு அவருக்கு. அதை யுனெஸ்கோ விருதுன்னு நம்மள்ட்ட பொய்யாக பரப்புரை செஞ்சாங்க. பெரியார் தான் சமூக சீர்திருத்தத்தை மேற்கொண்டாருன்னு நம்மகிட்ட கதை கட்டி விட்டாங்க. உண்மையிலே பெரியாரோட வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து பார்த்தா சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இங்கு பல தமிழ் மக்கள், பல பெரும் தலைவர்கள், இந்த சமூக நீதிக்காக பாடுபட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. யார் ஒருவரையும் பேசல, யார் ஒருவரும் சொல்லப்படவே இல்லை. இங்க வந்த பிறகுதான் தெரியுது, என் பெரும்பாட்டி வேலு நாச்சியார் பிறந்து அவர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகு வாழ்ந்தவர் தான் ஜான்சி ராணி. இந்த வரலாற்றை தமிழின மக்களுக்கு கடத்தியது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்க. வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் ஒருபோதும் வாழாது. எது ஒன்றும் இல்லை, வாழ தகுதியான பகுதியாக தமிழ்நாடு இப்போதைக்கு இல்லை. போயிருக்காரு வெளிநாட்டுக்கு. தமிழ்நாட்டில் நல்ல சாலை இருக்கு, தண்ணி இருக்கு. எனக்கு அவர் மாதிரி மெமிக்ரி பண்ண வரல. எங்க ஊர்ல எல்லாம் கடை விரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க எங்க வீட்டில் அது இருக்கு இது இருக்கு, ஒரு 4 நாள் வந்து வீட்டில் தங்கிட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல. அதுக்குன்னு போயிருக்காரு வெளிநாட்டுக்கு. என்னென்னு எங்கள் ஊரில் சாலை இருக்குங்க, தண்ணி இருக்குங்க, கரண்ட் இலவசமாக கொடுப்பாங்க 24 மணி நேரமா, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் கேட்க முடியாத மக்கள் வச்சுருக்கோங்க. நாங்கள் என்னன்னாலும் சரிதாங்க, 2000 ரூபா கொடுத்தா போதுங்க, இல்லைன்னா ஒரு கோட்டருக்கு 10 ரூபா கம்மி பண்ணால் போதுங்க, எதுவும் பேச மாட்டாங்க. நீங்கள் வாங்க, கார் கம்பெனி தொடங்கணுமா தொடங்குங்க, தோல் பதனீடு தொழிற்சாலை தொடங்கணுமா தொடங்குங்க, செருப்பு கம்பெனி தொடங்கணுமா தொடங்குங்க, மருந்து கம்பெனி தொடங்கணுமா தொடங்குங்க. அங்க இருக்க மக்கள்லாம் செத்துருவாங்களேங்க, என்னங்க பண்ணுவீங்க? அப்படி அது போனா போயிட்டு போதுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நாங்க உங்களுக்கு போயிடுவோங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. எங்களுக்கு அங்க ஒரு இடம் இருக்குங்க, இது சும்மா நாங்க வாழ வந்த ஊர் தாங்க, எங்களுக்கு சொந்த ஊருன்றது ஆந்திரா பகுதியில் இருக்குங்க, அங்க நாங்க போயிடுவோங்கன்னு. இப்ப அங்க போயிருக்கார், சொல்றதுக்கு போயிருக்கார். ஏன் என் நிலமும் வளமும் என்னாச்சு, என் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் என்னாச்சு? ஒண்ணும் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். நம்ம பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொல்றாரு, ஒரு பசுமாடு ஒரு முருங்கை மரம் இருந்தா ஒரு அருமையான வாழ்வியலை வாழ்ந்துட முடியும், கடன் வாங்காத வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும் அப்படின்னு. நம்ம வீட்டுல என்ன செய்வோம், கொஞ்சம் புளி குழம்பு வைப்போம், 2 சின்ன வெங்காயம் 4 முருங்கை கொத்தை பறிச்சு போட்டு ஒரு குழம்பு வச்சு தின்றுவோம். இல்லையா ஒரு முருங்கை கீரை பொரியல், ஒரு வதக்கல் பண்ணிட்டு ஒரு காயை 2 காயை போட்டு ஒரு குழம்பு வச்சா சாப்பிட்டு முடிச்சிருவோம். அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த வாழ்வியல் இருக்கா? கீரையை உடைச்சா கீரையில புழுவே இருக்கிறது இல்லை, இப்போ எல்லாம் ரசாயனமயம்.
எது ஒன்றையும் கவலை இல்லாத இப்ப அவர் போய் ஃபேக்டரி எல்லாம் கூப்பிட்டு வர்றாரு. இப்ப தூத்துக்குடியில பகுதியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த வெள்ள புயல காரணம் காட்டி ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் முதலீட்டாளர்களை கொண்டு வந்து குமிச்சிட்டாங்க. தண்ணியே இல்லைங்க, ஆனாலும் கார் தொழிற்சாலை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எல்லா பகுதிகளிலும் இந்த மருந்து தயாரிக்கிறது, உரம் தயாரிக்கிறது, கேஸ் தயாரிக்கிறது, ரசாயன உரங்கள் தயாரிக்கிறதுன்னு எல்லா தொழிற்சாலையும் வருது. நாங்க என்ன கேட்கிறேன், என் நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் எங்க? இங்க கோரை வருதா? இங்க ஒரு 20 பெண்கள் 50 பெண்கள் தேர்ந்தெடுத்து இந்த பாருப்பா கோரை வருது, அதை நானே வாங்கி தரேன், எனக்கு பாய் பிடி கொடு, அது அரசாங்கமே வாங்கிக்கும், ஒரு நாளைக்கு உனக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபாய் சம்பளம். அது இந்த 100 நாள் வேலைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது பேரூராட்சியில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஊராட்சிகளில் 100 நாள் வேலை. வெட்டின கம்மாயை 11 வாட்டி வெட்டியிருக்காங்க, ஆனாலும் தண்ணி வரல. 11 முறை வெட்டியும் அந்த கம்மால தண்ணி வரல. ஏன்னா 2 அடி ஆழத்துக்கு மேல வெட்டல, 11 முறை வெட்டியிருக்காங்க. அதுக்கு மொத்தம் செலவிடப்பட்ட தொகை 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போன என்ன நினைச்சுக்கிறாங்க, அரசாங்கம் நமக்கு இலவசமாக பணம் கொடுக்குதுன்னு. இல்லை, உங்கள் வரி பணத்தை உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்துட்டு அதுலயும் அந்த ஓவர்சீர் அந்த மக்கள் நல பணியாளர் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு சம்பளம். அதை வாங்கி வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு பாஸ்புக் எடுத்துருவாங்க, ஏடிஎம் கார்டு எடுத்துருவாங்க, அதை போய் நாங்கள் எடுக்கணும். இந்த 1000 ரூபாய் மாசம் வேற 1000 ரூபாய் வாங்குறீங்க, ரைட்டு. அடுத்த நாள் அந்த 1000 ரூபாய் எங்க போகுது? திரும்பி ரிட்டர்ன் டாஸ்மார்க் வழியா கவர்மெண்ட்டுக்கு போகுதா இல்லையா? இது எது ஒன்றையும் நாம் கேள்வி கேட்கல, நாம் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அருமை சொந்தங்களே, காலம் ரொம்ப கடுமையான ஒரு விஷயமாக மாறி போயிடுச்சு. இப்ப எவ்வளவு அவசர கதியாக ஒரு வேலையை செய்ய முடியுமா அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிடணும். முதல்ல மக்களுடைய ஆயுட்காலம் 80, பிறகு 60, இப்ப 40 தான். 40 வயசுக்கு மேல நோய் இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னா பெரிய விஷயமா அது. ஓராண்டு நான் மருத்துவமனைக்கே போலங்க, 1 வருஷம் மருத்துவமனைக்கே போலங்க, வீட்டுல நிம்மதியா இருக்கேன் சொல்லுங்க முடியாது. ஏன்? நாம் சாப்பிடுகின்ற உணவு, நாம் சந்திக்கின்ற சூழல், நாம் வாழ்கின்ற சூழல், நாம் சுவாசிக்கின்ற காற்று எல்லாம் இன்னைக்கு நஞ்சாயிடுச்சு, நரகமாயிடுச்சு. இதுல இருந்து மீட்டு உருவாக்கம் செய்ய ஒரு எளிய பிள்ளைகள், இளைய தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் துடிக்கிறோம். மதுக்கடை இருக்காதுங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா சாராய கடைகள் இருக்காது. மாறாக தமிழனுடைய பாரம்பரிய உணவாக இருக்கக்கூடிய பனம்பால் தென்னம்பால் விற்பனை மையங்கள் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு கட்சி சொல்லுமா? உங்களுடைய வாழ்வியலை சீரமைக்கக்கூடிய சரியான மருத்துவம். சட்டமன்ற உறுப்பினருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அரசு மருத்துவமனைக்கு தான் வந்தாகணும், அமைச்சருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த அரசு மருத்துவமனைக்கு தான் வந்தாகணும் என்ற சட்டம் உருவாக்கப்படும். நல்ல மருத்துவம், தூய குடிநீர், நல்ல சூழல், படித்தவர்களுக்கான வேலை, நல்ல கல்வி, பெண்களுக்கான சம வாய்ப்பு, இது எல்லாவற்றையும் வழங்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். முடிவு உங்கள் கையில், ஒற்றை விரலில் இருக்கிறது. நீங்கள் வைக்கக்கூடிய மை உங்கள் முகத்தில் கரியை பூச வேண்டுமா அல்லது வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டுமா என்ற விடயத்தை வரக்கூடிய தேர்தலில் நீங்க காண்பீங்க. இதுக்கு மேல சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இல்ல நாங்க சொல்றது சரியில்லை, இல்லைங்க நீங்க பொய் உரைக்கிறீங்க, அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்க நேர்மையாக எங்கள்கிட்ட கேள்வி வைங்க, பதில் சொல்ல நாங்க தயாராக இருக்கிறோம். இந்த திட்டம்லாம் நாங்க ஏதோ வாய் வழியா சொல்லிட்டு போறது இல்லைங்க. 50 ஆண்டு காலத்திற்கு இந்த மண்ணை எப்படியெல்லாம் நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு தான் நாம் தமிழர் கட்சியை நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. ஒன்னும் பிளானிங்லாம் இல்லாம இல்ல, எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றோம். ஆனா இவர்கள்ட்ட மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா என்ன மாறிடும் சொல்லுங்க? என்ன மாறிடும்? முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் சொல்லுவாரு, இல்ல இவர் சொல்றதுக்கு பதிலாக அவர் நான் அப்படின்னு சொல்லுவாரு. வேற என்ன மாறும்? ஆள் மாறும், ஆட்சி மாறும், அரசியல் நிலைப்பாடும் மக்களுடைய நிலையும் மாறுமா? அப்படி மாற்றம் வேண்டும் அப்படின்னா மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பக்கம் நீங்கள் திரும்புங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை, வளங்களை, வாழ்க்கையை, வரலாற்றை சரியாக கடத்தி நாங்கள் தருகிறோம். மிக முக்கியத்துவம் வாய்ந்த சூழல்ல இருக்கிறவங்க நாம. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நீங்க பலருக்கு வாக்கு செலுத்திட்டீங்க. ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி பாருங்க. யார் வேட்பாளராக நிக்கிறாங்களோ அவங்களை வந்து சும்மா அங்க இருக்கவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிப்பாட்டல. அவர் படிச்சிருக்கிறாரா, பண்புள்ளவரா இருக்கிறாரா, மக்கள் பிரச்சனை தெரியுமா, என் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவாரா, யாருக்கும் அடிபணிய மாட்டார்ல, பணத்துக்கு விலை போக மாட்டார்ல அப்படின்னு பார்த்து தான் வேட்பாளர் எங்க அண்ணன் நிறுத்துறார். அப்படியெல்லாம் வந்த பிள்ளைகள் தான் நாங்க. எங்களெல்லாம் பார்த்தா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை,
பெரிய அரசியல்வாதி விட்டு பிள்ளை இல்லை. ஒரு உழைப்பாளி, கடலுக்கு இன்னைக்கு போனா சோறு அப்படின்ற நிலைமையில இருந்து வந்த பிள்ளை தான் நான். இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய வலிமையாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. இத்தனை ஆயிரம் தங்கைகள் எனக்கு உறவாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி. இங்க தலைவர் தொண்டர் என்ற பேச்சு கேடமில்ல, எங்க அண்ணன் அவங்களுக்கு நாங்க தம்பி தங்கச்சிங்க தான். இங்க எங்களுடைய குடும்பம், இந்த பெரிய குடும்பம் தமிழர் நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். இது ஏதோ அரசியல் இயக்கம் ஓட்டுக்காக பேசுறாங்க. சத்தியமிட்டு இல்ல, வாழ்கின்ற பூமியில் என்று சொல்ற சத்தியமிட்டு நாங்கள் வாக்கு அரசியலுக்காக வந்தவர்கள் அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை அரசியலுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள். காலம் சரியானவற்றை அடையாளப்படுத்துங்க. நீங்க என்ன வேஷம் வேணாலும் போடலாம். உழைக்கிறவங்க ஒதுக்கப்படுறதுனால நடிக்கிறவங்க இங்க பெரிய ஆளா தெரியுமா? நிச்சயமா தெரியுமா? ஆனா ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது, ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது. இவர்களுடைய வெட்ட வெளிச்சம் எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியில் வரும். அந்த மாதிரிதான் வந்திருக்கு. அதை வெளிப்படுத்துகின்ற முகம்தான் நாம் தமிழர் கட்சி. யாரெல்லாம் திருட்டுத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் எவரா இருந்தாலும் நாங்க எதிர்ப்போம். யாரெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரியே நாம் தமிழர் கட்சி தான். யாரெல்லாம் வளங்களை சூறையாடுகிறார்களோ அவர்களை அழித்தொழிக்காம இனிமே போக மாட்டோம். நாங்கள் இந்த மண்ணில் இருந்த மருதிருவர்கள் சின்னமலையோட வாரிசுகள் தான். யார்கிட்டயோ ஒருவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய கோழைகள் அல்ல நாங்க. நாங்கள் தமிழ் வீரனுடைய ரத்தம் சரிந்தவர்கள். நாங்கள் அந்த வீரத்தின் விளைநிலமாக எச்சம் சொச்சமாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால இனிமேலாம் ஆட்சி அதிகாரத்தை வேற எந்த மக்கள்கிட்ட விட்டுட்டு தமிழன் கையேந்து நிற்கிற சூழலை உருவாக்க கூடாது என்பதற்காகத்தான் தமிழர்களை ஒருங்கிணைக்க வந்திருக்கிறோம். நீங்க எல்லா அரசியல் கட்சிகளையும் பல சாதிக்காரங்களை பார்த்திருப்பீங்க. இங்க யாருமே அந்த மாதிரி நான் தேவருங்க, நான் தேவேந்தருங்க, நான் பறையருங்க, நான் பல்லருங்க, நான் செட்டியாருங்க, நான் மல்லருங்க, இங்க யாரும் கிடையாது. இங்க எல்லாருமே நாங்கள் தமிழர்கள். இங்க நாங்க தமிழர்கள். இன்னைக்கு எனக்கு முத்துராமன் என்னோட அண்ணன். நாளைக்கு என் பிள்ளைக்கு நான் ஒரு தேவை செய்யறேன் அப்படின்னா எங்க அண்ணன் முத்துராம வந்து தாய்மாமன் சீர் செய்வார். நான் கடலோடி பிள்ளை, அவர் மருது நிலத்தை சார்ந்தவர், எங்கள் அண்ணன். அதுதான் நாம் தமிழர் கட்சி. ஆனா அங்க அப்படி கிடையாது. யார் நீங்க தேவரா 2 சீட்டு அங்க அந்த தேவர் இருக்க சமூகமா பார்த்து நிறுத்துங்க. திமுக சமூக நீதி, சமூக நீதி இப்படிதான் அவங்க செங்குத்தா நிறுத்துவாங்க. இங்க யாரு இது என்ன மேடையில கேட்குறாங்களே, அம்மா நீ எஸ்சி அம்மா பிசியா இல்லை எஸ்சியா? எஸ்சியா நீங்க இந்த அளவுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக போட்ட பிச்சை. RS பாரதி சொன்னார். ஒருத்தர் பேசலையே, ஒருத்தர் கேள்வி கேட்கலையே. யாருக்கு யாரிட பிச்சை போடுவது? RS பாரதி தான் இங்க இருக்கக்கூடிய ஆதி தமிழ்குடி மக்களை படிக்க வச்சாரா? அப்ப காமராசர் 2 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாரு. அவர் என்ன பண்ணாரு? அப்போ சாப்பிட வழி இல்லாம இருக்கிற குழந்தைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஐயா காமராசர். பிறகுதான் ஐயா எம்ஜிஆர் அதை சத்துணவாக மாத்தினார். மதிய உணவு திட்டத்தை கொடுத்தவர் ஐயா காமராசர். படிக்க வச்சவர் காமராசர். தெரு தெரு சாராய கடைகளை திறந்து குடிக்க வச்சவர் கருணாநிதி. மறந்துட்டோம் வரலாற்று இல்ல. ஒரு அரசாங்கம் சொல்லுங்க, இங்க பாருங்க, கல்வி நிலையம் பள்ளிக்கூடம் அரசாங்கம் நடத்தணும், மருத்துவமனை அரசாங்கம் நடத்தணும், இன்னும் இதர மக்களுக்கு தேவையான தொழிற்கூடங்கள் அரசாங்கம் நடத்தணும். ஆனா இங்க என்ன நடக்குது? கல்வி நிலையங்கள் இவரே வச்சிருக்காரு, JJ காலேஜ் சொல்லிட்டு. அண்ணன் ரகுபதி இவர் ஒரு கல்லூரி கட்டி வச்சுட்டு அரசு கல்லூரி எப்படி மேம்படுத்துவார்? அறிவிச்சிருந்தவர்களே நீங்க சொல்லுங்க. ஒரு கல்லூரி நான் நடத்துறேன், நான் அமைச்சரா இருக்கிறேன், நான் நடத்துறேன். இன்னொரு கல்லூரி அரசாங்கம் நடத்துது. அரசாங்கத்துக்கு நான் தான் பிரதிநிதி, இந்த காலேஜுக்கு நான் தான் ஓனர். அரசாங்க கல்லூரியை நான் ஒழுங்கா நடத்துறேன்னா என் கல்லூரி கஜானா கட்டுமா? அப்ப நான் என்ன செய்வேன்? இங்க தரத்தை குறைச்சாதான் என் காலேஜுக்கு நீங்க வருவீங்க. ஒரு கல்லூரி நடத்தக்கூடிய நான் எப்படிங்க சரியான கல்வியை தருவேன்? எப்படி தருவேன்? இருக்கக்கூடிய எல்லா அமைச்சரும் மருத்துவமனை வச்சிருக்கீங்க. காசு எதுல இருந்தெல்லாம் நல்லா வருமோ அம்புட்டையும் இவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா கல்லூரியிலேருந்து பணம் வரும், மருத்துவமனையிலேருந்து பணம் வரும். என்னெல்லாம் அதிகப்படியா மக்கள் செலவிடுகிறாங்களோ அதெல்லாம் இவங்க வச்சிருப்பாங்க. பேருந்து வச்சிருப்பாங்க. இன்னும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இவங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ எப்படின்னா நம்மள்கிட்ட காசு வாங்கி நம்மளுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களே, அந்த காசை எப்படி திருப்பி எடுப்பாங்க தெரியுமா? படிக்கிற ஃபீஸா வாங்கிடுவாங்க. இல்ல குடிச்சு வீணா போயிட்டோம், வயிறு எரிச்ச தாங்க முடியல, ஆஸ்பத்திரி அவங்களுது, அங்கதான் ஓடணும். இல்ல ஒரு வேலைக்கு போகணும், அங்க அப்பயுமே அங்கதான் நிக்கணும். அதுக்கும் டொனேஷன், அதுக்கும் அதுக்கு இது எல்லாம் நம்மள்ட்ட இருந்து வாங்கின பணம் தான். ஒருத்தர் நினைக்கலையே, ஓட்டு வாங்கிட்டு போகும்போது அவர் ஒரு சின்ன காரு, சின்ன வீடு வச்சிருக்கிறார். சின்ன வீடு, சிரிக்கப்படாது, ஸ்மால் ஹவுஸ் வச்சிருக்காரு.
வாக்கு வாங்கி 5 வருஷத்துல அவர் அதே பெரிய வீடா கட்டிடுறாரு. 310 கோடிக்கு வீடுங்க. ஆனா ஓட்டு போட்ட 50 பேரும் தெருக்கோடி. 310 கோடி. நீ யோசிச்சு பாருங்க. 12 லட்சம் ரூபாய் இருந்தா 3 அறை கொண்ட ஒரு சின்ன வீடு, நம்ம சாதாரணமா 3 பெட்ரூம்னா சின்ன சின்னதா. நீங்க 12 லட்ச ரூபா காசு தரேன், உடனே கூட இடம் கொடுங்க, 12 லட்ச ரூபா பணம் கொடுங்க, நாங்க கட்டித்தரோம். 12 லட்சம் ரூபா இருந்தா ஒரு 2 பேச வேணாம், 2 அறை கொண்ட ஒரு வீடு, அதை கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியும்ல? 300 கோடிக்கு வீடு கட்டி என்னங்க பண்ண போறாங்க? 300 வருஷமா வாழ போறாங்க. சொகுசு வாழ்க்கை. இப்ப அவங்க பிள்ளை படிக்க போறாங்க தெரியுமா? எதுல போறாங்க தெரியுமா? இப்ப திடீர்னு எமர்ஜென்சி அவங்க வீட்டுல வர சொல்றாங்க அப்படின்னா, ஐயா இன்பநிதி அவர்கள், உதயநிதி ஸ்டாலினோட மகன் பிளைட்ல போறாருங்க. தனி விமானம் அவருக்கு. இம்மிடியட்டா பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்க பேரனுக்கு ஏர்போர்ட்ல ஒரு பிரச்சனை. முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் 20 நிமிஷத்துல போய் நின்னாருங்க. 20 நிமிஷத்துல. இங்க இருக்கக்கூடிய யாராவது கரை போட்ட வேட்டி கட்டிருப்பீங்கல்ல திமுக, உங்க வீட்டுல ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துருது, வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். கட்சிக்கு உழைச்சிங்கல்ல, சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தீங்கல்ல, தலைவர்கள், ஐயோ கருணாநிதிக்காக நான் உசுரையை கொடுப்பேன், இங்க பச்சை குத்தி வச்சிருப்பாங்க, ரெட்டலை உதயசூரியன். அப்படியே ஸ்டாலின் கையை போய் பார்த்துட்டு வாங்க, அவர் கையில உதயசூரியன் சின்னம் இருக்கான்னு பார்ப்போம். சட்டைக்கு மேலதாங்க ஐயா உதயநிதியை வச்சிருக்காரு. காலையில பார்க்கணுமே, என் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கஞ்சி போட்ட வேட்டி, ஒரு கஞ்சி போட்ட சொட்டை, கடைசி வரைக்கும் எங்க போறாங்கன்னே தெரியலண்ணே. அப்படி பண்ணிய உள்ள அப்படி அந்த சட்டை வந்து மெல்லிசா போடுவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற ஸ்டாலின் படம், உதயநிதி ஸ்டாலின் படம் தெரியணும், அதனால மெல்லிசா ஒரு சட்டை, 5 ரூபா நோட்டு, ஒரு இன்னோவா கார் இல்லைன்னா ஃபார்ச்சுனர், அப்படியே ஏறி உட்காந்துட்டு இந்த விவேக் ஒரு படத்துல மாடியில ஏறி இறங்கி இறங்கி ஓடியாருவார். கேட்டா ரவுடின் ஃபார்ம் ஆயிட்டா ஏறணும் இறங்கணும் பார். அந்த மாதிரி எங்க போறாங்கன்னே தெரியல. நீங்க நீங்க புடுங்கிறதுக்குள்ளவே தேவையில்லாத ஆணிதான். ஆனா எங்க போறீங்கன்னு தெரியல, எங்க வர்றீங்கன்னு தெரியல. வேக வேகமா போறீங்க, வேக வேகமா வர்றீங்க. சரி என்னதாங்க பண்றீங்க அப்படின்னா, ஒன்னும் பண்ணல. ஒன்னும் பண்ணாததுக்கு ஏங்க அப்படி போறீங்க? அதே படத்துல சொல்லுவாங்க, உங்களே நம்பி இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க? உனக்கு என்ன செஞ்ச? ஒன்னும் செய்யல. அதேதான் அவங்களுக்கும், அதேதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும். பட்ட நாமத்தை தான் சாத்துவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய பணம் மக்களுக்கே செலவு செய்யப்படணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நாங்கள் உங்களை தேடி வந்து நிற்கிறோம். எங்களை ஆதரிங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க. தமிழனுடைய வரலாற்றை தமிழனுக்கே கடத்துவதற்கான ஒரு இளைய தலைமுறை கூட்டம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. புரட்சி இப்படித்தான் வெடிக்கும். மேல இருந்து ஒரு இறைவன் குதிப்பான்லாம் கிடையாது. புரட்சி இப்படித்தான் வெடிக்கும், இப்படித்தான் வரலாறு கடத்தப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிந்து கொண்டு மக்கள் திரள் ஒன்று சேரும். அதுதான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். தமிழ்நாட்டு கோட்டையை பிடிக்கும். தமிழன் ஒருவன் ஆட்சி கட்டில் அமருவா, அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தே மாறும். எங்கு பார்த்தாலும் குப்பை, எங்கு பார்த்தாலும் சாக்கடை கழிவுகள், எங்கு பார்த்தாலும் சுகாதாரமற்ற சூழல், இதுதான் இங்க நடைமுறை. ஒரு ஊர் பார்க்கறதுக்கு இது ரம்மியமா இருக்குப்பா, அழகா இருக்கு, தெருக்கள்லாம் சீரா இருக்கு. தமிழன் எவ்வளவு மாண்புக்குரியவன் தெரியுமா? உடையணியாம வீதியில் அலைந்து கொண்டிருந்த அந்த போது கூட, அந்த காலகட்டத்தில் கூட மனிதர்கள், மற்ற மனிதர்கள் இருந்த போது கூட தமிழன் இலக்கணத்தை வகுத்திருந்தான். நீ எப்படி பேச வேண்டும், எப்படி பாட வேண்டும், எப்படி உடையணிய வேண்டும், உனக்கான மலர் என்ன, உனக்கான இசை என்ன, உனக்கான வாழ்வியல் என்ன, இது எல்லாவற்றையும் தெருக்கள் வரைக்கும் சீரமைத்து வைத்திருந்தான் தமிழ். சொன்னா பாருங்க, அப்பயே சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், என் வீடு ஒரு அடி தள்ளி ஒருத்தர் வேலையை அடைச்சிட்டாருன்னா 2 பேரும் முடிய பிரிச்சுக்கிட்டு அடிச்சு குத்தி அவனை கொண்டு போட்டு கோர்ட்ல போய் நிக்கிறான். ஆனா இதே ஊர் மண்ணுக்கு சொந்தக்காரன் தான் சொன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா. அவ்வளவு பெருந்தன்மை கொண்ட மக்கள் நாம். அடுத்த அடி சொல்றான் பாருங்க, தீதும் நன்றும் பிறதர வரா, எல்லாம் நீ தேடிக்கிறதா. அதே தான் நாங்கள் சொல்றோம். நீயே தான் நம்ம உங்க தள்ள மண்ணாரி போட்டுக்கிட்டீங்க, திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்ட போட்டு. ஒரு முறை விவசாயி பக்கம் திரும்புங்க. விவசாயி இல்லை என்றால் நாம் அத்தனை பேரும் பட்டினி. உணவை உட்கொள்ளக்கூடிய அனைவரும், சோறை திங்கிற அனைவரும் ஒரு வாட்டி சாப்பாடு அள்ளி வாயில வைக்கும் போது இந்த சோறு நம் தட்டுக்கு வருவதற்கு இவன் எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும் என்பதை யோசிப்பார். அந்த உழைப்பை நீங்கள் மதிப்பீர்களே ஆனால் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றி உணர்ச்சியோடு ஒரு முறை தொட்டு விட்டுவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரும்பாடு இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்க. மேல்மா பகுதியில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெய்வேலி அந்த நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி எடுக்கிற இடத்துல பச்சை பசேல்னு விளைஞ்சிருக்க அந்த விளைச்சல் நிலத்துல ஜேசிபி எந்திரங்களை கொண்டு அழிச்சாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் துடிக்கின்ற அளவிற்கான வேலை செஞ்சாங்க. ஏன்னா ஒரு பயிரிட்டு வளர்ப்பது ஒரு கருவுற்றிருந்து வளர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமானம்.
அப்படிப்பட்ட பயிர் மீது விவசாயிகளுடைய பாதுகாவலர் நாங்க தான் எழுதிக்கிறாங்க. வெக்கமே இல்லாம டெல்டா காவலரே, டெல்டா மன்னனே, வெண்ணனே அப்படின்னு எழுதுறாங்கல்ல. அந்த நிலத்தை பறித்து கொண்டு போகும்போது அந்த நிலம் மட்டும் அழல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் அழல, ஒட்டுமொத்த உயிரினங்களே அழுதது. இவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஏன்? எல்லாம் அரசியல் நாடகம். உள்ளொன்று வைத்து புறமொன்றுதான் பேசுவாங்க. இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா தமிழர்களும் தமிழர்கள் வீர் கொள்ளுங்க. ஏன் நமக்கு இந்த போராட்ட குணம் அத்தே போனது தெரியல. சுதந்திர போராட்டமா இங்குதான் கிளர்த்தெழுந்தது, அதற்கு முந்தைய காலகட்ட போராட்டமா இங்குதான் கிளர்த்தெழுந்தது. நமக்கு நம்ம வரலாறே தெரியல. எல்லா கட்சியும் ஒரு கொடியை தூக்கிட்டு வரும். திமுக சிவப்பு கருப்பு, அண்ணா திமுக சிவப்பு கருப்பு வெள்ளை, இன்னும் பல கட்சிகள் இருக்கு, பாமக, தேமுதிக, இன்னும் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கொடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த எல்லா கொடிக்கான காரண காரியங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. அந்த கட்சியில் இருக்கிற பாதி பேருக்கு தெரியாது. ஆனா நாம் தமிழர் கட்சியில் ஒரு கொடி இருக்கு பாருங்க. இந்த கொடியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இது சும்மா எங்கள் தலைவர் பிடித்த கொடி, எங்க அண்ணன் பிடித்த கொடி, அல்லது நாம் தமிழர் கட்சி தூக்கி கொண்டு வந்த கொடி, யாரோ வரைந்த கொடி, இது யாரோ சொன்ன கொடி இல்லை. இதுதான் உங்கள் வாரிசுகளுடைய கொடி, இதுதான் உங்களுடைய வரலாற்று கொடி, இதுதான் இந்த மண்ணை கட்டியாண்ட சோழ பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் பிடித்த கொடி, ராஜேந்திர சோழன் பிடித்த கொடி, கரியார் பெருவளத்தான் பிடித்த கொடி, அவன் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்த கொடி, இந்த மண்ணுக்கு சொந்தமான கொடி. இந்த கொடியை தூக்கி பிடிப்பவன் தான் இந்த மண்ணினுடைய பூர்வ கொடி தமிழனாக இருக்க முடியும். அந்த கொடி தான் இந்த புலிக்கொடி. இந்த புலிக்கொடி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்தில் பிடித்தான் ஒரு தமிழ் மன்னன். 1000 ஆண்டுக்கு பிறகு இந்த கொடியை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சோழ காலத்தினுடைய சூழல் முடிந்த பிறகு விஜயநகர பேரரசு வந்தது, போர்ச்சுகீசியர் வந்தார்கள், டச்சுக்காரர்கள் வந்தார்கள், வெள்ளக்காரர்கள் வந்தார்கள், இன்னும் எத்தனையோ பேர்கள், முகலாய பேரரசு வந்தது. அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழன் அறம் வாய்ந்தவனாக இருந்தவனால் தான் 1000 ஆண்டுக்கு பிறகு ஈழ நிலத்தில் எங்கள் தலைவன் பிடித்து சுமந்தான். தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பிடித்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொடியை தலைமுறை செய்திருக்கிறோம். வரலாற்றினுடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொண்டால், இதே புலிக்கொடி உங்கள் மீதும் போர்த்தப்பட வேண்டும் என்றால், நீங்க ராஜராஜ சோழனுடைய வாரிசுகள் என்றால், கரிகால் பெருவளத்தினுடைய வாரிசுகள் என்றால், வாருங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாருங்கள். இதுக்கு மேல வரலாற்றெல்லாம் கடத்த முடியாது. அந்த சோழ பெரும்பாட்டனுடைய வாரிசுகளுடைய ரத்தம் உங்கள் குருதியில் கலந்திருக்கிறது என்றால் தமிழனுடைய வரலாற்றை திருப்பி பாருங்கள். நமக்கு எவ்வளவு துரோகம் விளைவித்திருக்கிறது இந்த கட்சிகள் என்று உங்களுக்கு புரியும். ஆண்டாண்டு காலமாக நாம் பாதிக்கப்பட்டது போதும், வளங்களை கொள்ளை கொடுத்தது போதும், உங்கள் பிள்ளைகளை அடிமையாக்கியது போதும், யாரோ ஒரு மின் கைகிட்டி நின்னது போதும். மாறாக நீங்களே ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலை முன்வைக்கிறது. லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை அமைத்து ஒரு மாபெரும் சாதனையை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் நம்மை சிறப்புற வாழ வைக்க நாம் தமிழர் கட்சி உங்களை அன்போடு அழைக்கிறது. தூரத்தில் நின்று உற்று கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நன்றி உணர்ச்சியோடு உலகத்துக்கெல்லாம் உணவளித்து விட்டு ஒட்டிய வயிறுடன் கட்டிய முண்டாசுடன் கையில் 2 கரும்பு ஏந்தி ஒரு விவசாயி காத்து கொண்டிருக்கிறான் நல்ல விடியலுக்காக, புதிய புரட்சிக்காக. ஒரு முறை அவனை நன்றி உணர்ச்சியோடு தொட்டுவிட்டு வாருங்கள். வரும் காலம் வசந்த காலமாய் மாறும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.